அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்மளோட ட்ராவல் இன்றைக்கி கர்நாடகா ஸ்டேட் குடகு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கூர்க் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கூர்க்கோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதமான சில்லு இருக்கும் எப்பயுமே. நம்ம ஊட்டி அளவுக்கு இல்லை கொடைக்கானலுக்கோ பயங்கரமாக ஹெவியாக சில்லு இருக்குன்ற பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதாவது ரொம்ப தாங்க முடியாத சில்லு தாங்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். மிதமான சில்லு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கூர்க்கு வந்து இந்தியாவோட ஸ்காட்லாந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம தென்னிந்தியாவோட இம்பார்ட்டண்ட் ரிவர் ஒன்றான காவேரி ரிவர், நம்ம ஊர் காவேரி ரிவர் இருக்கு இல்லையா, அது இந்த குடகு டிஸ்ட்ரிக்டில் தான் தொடங்குற இடம். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு காவேரி ரிவர் தொடங்குற இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த லொக்கேஷன் தான். ஸோ இப்போ இது கீழே காமிக்கிறோம் பாருங்கள், அந்த வாட்ரு அங்கே தான் தொடங்குற இடம். அது இது மேலே இருக்க ஒரு டெம்பிள், சிவன் டெம்பிள். நிறையா டூரிஸ்ட் வந்தாங்கன்னா இங்கே வந்து ஒரு தரிசனம் பார்த்துட்டு கீழே வாட்ரு தொடங்குற இடம் காமிக்கிறோம் பாருங்கள். இங்கேருந்து தான் நம்ம ஊருக்கு வர காவேரி ரிவர் இருக்கு இல்லையா, இதோ இறங்குறாங்க பாருங்கள் மக்கள்லாம். ஸோ அதாவது நான் இறங்கி வரேன் பாருங்கள். ஸோ வந்து தரிசனம் முடிச்சுட்டு இந்த இடமே தான். அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நீரோடை மாதிரி இருக்கும், சின்னது ஒரு ஊற்று, அதுதான் இங்கே தொடங்குற இடம் காவேரி. ஸோ இது இந்த பக்கத்தில் இருக்க ஒரு லிங்கம், அதுலேருந்து வர தண்ணி இது வழியாக வெளியில் வருது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஊரோட காவேரி தொடங்குற இடமே இங்கே தான். கூர்க்கு பற்றி சொல்லணும்னா ஃபுல்லாக காஃபி எஸ்டேட்டு தான். எங்கே பார்த்தாலும் காஃபி எஸ்டேட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ பசுமையாக, கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். இந்த நேச்சரை விரும்புகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் கூர்க்கு. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லொக்கேஷன்லாம் ரொம்ப நிறையா இருக்குன்ற எதிர்பார்ப்புலாம் வந்துடாது. நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு அருமையான ஸ்பாட்டு தான். டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபே ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, ராஜா சீட், அடுத்து அங்கே தான் போக போகிறோம். அப்புறம் கீழே அங்கேருந்து வரச்சே மேலே ஏறுற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டுபாரே எலிஃபென்ட் கேம்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நான் போகல, இதோ இங்கே வந்துட்டேன். இப்போ தான் அந்த ராஜா சீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பார்க்கை பற்றி சொல்லணும்னா வெல் மெயின்டைன் பார்க்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அப்படி சூப்பராக கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் வந்தாமல் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த பாருங்கள், நிறையா குட்டீஸ் தான் நிறைய விளையாண்டுருக்கு அங்கே வந்தாங்கன்னா. ஜிப்லைன்லாம் இருக்குது, அது பெரியவங்க எல்லாமே போயிட்டு அதில் கலந்துக்கிறாங்க. கூர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங்கு இருக்குது, இந்த ரிவர் ராஃப்டிங் கூட அங்கே இருக்குது. அப்புறம் மேலே அந்த கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அதெல்லாம் கூட வரவழியில் பார்த்தானா அங்கெல்லாம் போகல, டைம் இல்லைன்றதால கிளம்பிட்டேன். அது வந்து அந்த அடுத்த செகண்ட் பார்ட்டில் அந்த அபே ஃபால்ஸு, அந்த எலிஃபென்ட் கேம்ப்லாம் அடுத்ததில் போடுறேன். ஏன்னா இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் கூர்க்கு தான். ஏன்னா மைல்டு சில்லு இருக்கும். இந்தியா ஃபுல்லாக இருந்தே இங்கே நிறையா டூரிஸ்ட் வரும். இந்தியா மட்டும் இல்லை, ஃபாரினர்ஸும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அது இந்த த்ரூ அவுட் இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு மைல்டு சில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பசுமையம் ப்ளஸ்ஸு ஒரு அட்வென்ச்சர் அந்த மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூர்க்கு பெஸ்ட்டு சாய்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மெட்டா ஸ்பெக்ட்ராஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி.